கெட்டி மேளம் சீரியல்ல மறு வீட்டுக்கு வந்திருக்கிற அஞ்சலிக்கும் மகேஷ்க்கும் விருந்து வைக்கிறாங்க. தடபுடலான விருந்துகள் நடந்துட்டு இருக்குது. வீடே அலங்காரமா பூக்களால் அலங்கரிச்சு வச்சிருக்காங்க. காலையில எழுந்ததும் எண்ணெய் தேய்ச்சி தண்ணி ஊற்றிக்கணும். தலைக்கு நல்லெண்ணெய் வச்சே ஆகணும். இந்த ரகு ஒரு நாளாவது வைப்பானா? கஞ்சம் பிடிச்சவ எண்ணெய்க்கு கூட கணக்கு பார்ப்பான். இன்னைக்கு மாப்பிள்ளை வந்திருக்காங்க. இன்னைக்கு எல்லாருமே தலைக்கு எண்ணெய் வச்சுதான் ஆகணும். கவிதா உன் வீட்டுக்காரங்கிட்டையும் சொல்லி வச்சிருங்கிறாங்க. அஞ்சலி உன் புருஷனுக்கு நீ தாண்டி எண்ணெய் வச்சு அரப்பு தேய்ச்சி தண்ணி வத்து விடணுங்கிறாங்க பாட்டி. அப்படியா பாட்டி? நான் தான் குளிக்க வைக்கணுமாங்கிறாங்க அஞ்சலி. ஆமாண்டி, இதுக்கேண்டி சலிச்சுக்கிற? உன் புருஷனுக்கு நீ தான் பாங்கா பக்குவமா குளிக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நல்ல விருந்து சாப்பாடுங்கிறாங்க பாட்டி. சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி டவல் எடுத்துட்டு போறாங்க. அங்க மகேஷ், அஞ்சலி என்னது, எதுக்கு டவல் எடுத்துட்டு வந்தேன்? இதான் நானே ஏற்கனவே எடுத்துட்டு வந்துட்டேனேங்கிறாங்க. இருந்தாலும் நான் தான் உங்களுக்கு இன்னைக்கு எண்ணெய் வச்சு தலைக்கு குளிப்பாட்டி அரப்பு தேய்ச்சி நல்லா குளிக்க வச்சு சளி பிடிக்காம இருக்க சாம்பிராணி தூபமெல்லாம் போட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு போய் சாமி கும்பிடணுங்க பாட்டி சொல்லி விட்டாங்கங்கிறாங்க அஞ்சலி. ஓ அப்படி அஞ்சலி, சரி நீயே குளிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் உட்காந்துக்கிறாங்க. அஞ்சலி பொறுப்பா நிதானமா மகேஷ் குளிச்சு அஞ்சலியும் குளிச்சு எல்லாரும் சாமி கும்பிடலான்ட்டு போறாங்க. லட்சுமி அம்மா பூஜைக்கான ஏற்பாடுகள் தயார் பண்ணி வைக்கிறாங்க. தீபாவும் கேசவனும் வெற்றி வீட்டுல விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு அங்க போயிடுறாங்க. தீபாவையும் கேசவனையும் பார்த்ததுமே பாட்டி கேக்குறாங்க, ஏப்பா தீபாவுக்கு முத ஒரு ஜாதகம் வந்ததே, அந்த பையன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேக்குறாங்க. வெளிநாட்டுல ஜனாதிபதி கிட்ட வேலைக்கு இருக்கா, மாசம் 2 கோடி ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறான்னு சொல்றாங்க. தீபாவுக்கும் கேசவனுக்கும் ரொம்ப அசிங்கமா போகுது. விருந்துக்குன்னு கூப்பிட்டு விட்டு போட்டு சம்பளத்தை பத்தியும் வேலையை பத்தியும் பேசுறாங்களேன்னு தீபா கொஞ்ச நேரம் நின்று பாக்குறாங்க. அப்பாவும் பாட்டியும் கண்டபடி பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு சரி வா கேசவா நம்ம போலான்னு சொல்லி போறாங்க. பணங்கா சேர்றதுக்கும் தொழில் பண்றதுக்கெல்லாம் முகத்துல ஒரு கூறு வேணும். தீபா புருஷனுக்கு அது எங்க இருக்கு? நல்லா எதுக்கு லாய்க்கில்லாதவன்னு பாட்டி கண்டபடி திட்டிட்டு இருக்காங்க. தீபாவுக்கு கோவம் வந்து வா கேசவா போலான்னு போறாங்க. வெட்டி ரோசம் வந்தா சரியா போச்சா? அந்த அளவுக்கு திறமையா பாடுபடணுமல்ல, 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கும்போது தீபா கோபத்தோட கேசவனை கூட்டிட்டு வெளியில போயிடுறாங்க. கேட்டுட்டு இருந்த வெற்றிக்கும் சரி அவங்க அம்மாவுக்கும் சரி, ஏன் இப்படி அசிங்கப்படுத்தி அனுப்புனீங்க? எங்க உங்களுக்கு இதே வேலையை போச்சாங்கிறாங்க. இருந்துக்குன்னு கூப்பிட்டு வச்சு இப்படி அசிங்கப்படுத்திட்டே இருந்தா நல்லாவா இருக்கு? பாவம் அவ மனசு என்ன வலி வலிச்சிருக்கும், எப்படியெல்லாம் அசிங்கத்துல துடிச்சிருப்பா அப்படிங்கிறாங்க. துடிக்கட்டுமே, ஏன் இப்ப என்ன வந்துச்சு? அவனுக்கு எப்பவும் பேசுறதானுங்கிறாங்க பாட்டி. அதுக்காக இப்படியா கூப்பிட்டு வச்சா அசிங்கப்படுத்துவீங்க? இந்த மாதிரி பேசுனது பெரிய தப்புங்கிறாங்க. அக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிருப்பான்னு சொல்லி வருத்தப்படுறாங்க வெற்றி. கேசவன் கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. நான் அப்பவே சொன்னேன்ல, நான் வரலன்னு, நீ தான் கேட்கவே மாட்டேன்ட்டேன், என்னை வற்புறுத்தி கூட்டிட்டு வந்தீங்கல்ல, எப்படி அசிங்கப்படுத்தி அனுப்புறாங்க பாருங்கிறாங்க. சாரி கேசவா, திரும்ப இவங்க இப்படிதான் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. வெற்றி எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டதுனால தான் நானும் கூப்பிடும்படி ஆயிப்போச்சு, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. வெற்றி துளசி வர நேரம் பார்த்து கையில பெரிய கட்டா பேண்டேஜ் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் ஆகியும் நம்ம ஆளை காணமே, சரி நேரா வீட்டுக்கே போய் பார்த்துட்டு வேண்டியதான்னு சொல்லிட்டு வெற்றி வீட்டுக்கு போறாங்க. லட்சுமியத்தை அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா தடபுடலான விருந்துகளோட அங்க அமர உட்காந்து குடும்பமே எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. லட்சுமியத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கட்டோட உள்ள வர்றாங்க வெற்றி. பாட்டி முருகன் இவங்க எல்லாரும் பார்த்துட்டு டே 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 என்னடா அது, நேத்து பார்க்கும்போது சின்ன கட்டா போட்டிருந்தேன், இன்னைக்கு என்ன இவ்வளோ பெரிய கட்டு போட்டுட்டு வந்திருக்கேன்னு கேட்குறாங்க பாட்டி. ஐயோ பாட்டி, அது ஏன் கேட்குறேங்க? என்ன ஒருத்தன் எலும்பு நுணுங்க கையை முறிச்சிட்டான் பாட்டி. என்னம்மா வலிக்குது தெரியுங்களா? நான் கட்டு போட்டுக்கிட்டு நேராக இங்கே தான் வரேன், வீட்டுக்கு கூட போக முடியல, அவ்வளோ வலி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வெற்றி வந்திருக்கிறாப்புல இருக்கு அப்படின்னு சிவராமன் எட்டி பார்க்குறாங்க. போய் பாரு லட்சுமின்னு சொல்ல லட்சுமி அம்மா வர்றாங்க. வெற்றி என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்க, சின்ன காயம் இப்போ பெரிய காயமாயிடுச்சுக்கா, ஒருத்தன் என்ன போட்டு அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டான் வெற்றி சொல்லவும், அடடா ஏப்பா எதுக்கு உன்னை அடிச்சான்? ஒரு பொண்ணு என் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு தான் எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனைங்கிறாங்க. துளசியை பார்க்குறாங்க வெற்றி. துளசி வெற்றியை பார்த்துக்கிட்டு ஐயோ எங்க வீட்டாளுங்க முன்னாடி என்ன காட்டி கொடுத்துருவார் போல இருக்கு, ஏதோ மிரட்டி விடுங்கன்னு சொன்னதுக்காக இப்படியா பண்ணுவாங்க? எலும்பு கையவே முறிச்சிட்டாங்க போல இருக்கு, இவ்வளோ பெரிய கட்டு போட்டுட்டு வந்திருக்காரு, நம்ம அவர்கிட்ட சொன்னது ஹெல்ப் கேட்டது தப்பா போச்சு போல இருக்கு, இந்த அளவுக்கு கையை முறிச்சிட்டாங்க, பாவம் என்ன வலி வலிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. துளசி தனியே துளசியை கூப்பிடுறாங்க. ஏங்க நான் என்னங்க தப்பு பண்ணேன்? ஏதோ உங்க பின்னாடி வந்தேனே தவிர வேற என்ன நான் தப்பு செஞ்சுட்டேன்? நீங்க ஒரு ஆளை என்ன அடிக்க சொல்லியிருக்கீங்க, நீங்க அடியால் வச்சதுனால என் கையும் காலையும் சேர்த்து முறிச்சிட்டான் பாருங்கிறாங்க. ஐயோ நான் உங்களை சும்மா தாங்க மிரட்டி விட சொன்னேன், ஆனா இந்த அளவுக்கெல்லாம் எலும்பு முறிக்க சொல்லிங்கிறாங்க துளசி. இங்க பாருங்க என்னால நடக்க கூட முடியாது, நீங்க தான் எப்படியாவது என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்கணுங்கிறாங்க. வழியே இல்லைங்க, என்னால நடக்க கூட முடியாதுங்கிறாங்க. அச்சோ இதெல்லாம் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா என்னை என்ன நினைப்பாங்க, ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்கிறாங்க துளசி. நான் என்னங்க பண்ணட்டும், நீங்க பண்ணனதுனால தானே, நீங்க பார்த்த வேலை தானே இது, அடியால வச்சு ஈஸியா என்னை அடிச்சு போட்டுட்டீங்க, இப்ப என்னை யாருங்க கூட்டிட்டு போவான்னு கேக்குறாங்க வெற்றி. சரி வாங்க ஒரு ஆட்டோ பிடிச்சு கிளம்பலான்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க துளசி. அங்க ஏற்கனவே டாக்டர் கிட்ட வெற்றி பேசி வச்சிருப்பாங்க. துளசி ஒரு வழியா யாருக்கும் தெரியாம வெற்றியா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அங்க ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறமா ஆட்டோ விட்டு கீழே இறங்க முடியாம நடிக்கிறாங்க வெற்றி. உங்க தோல் மேல கை போட்டுக்கிட்டுமா, என்னால நடந்து வர முடியாதுங்கிறாங்க. அப்படியா, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு துளசி ஓடி போய் வீல் சேர் எடுத்துட்டு வராங்க. இந்தாங்க இதுல உட்காருங்க, நான் கூட்டிட்டு போறேங்கிறாங்க. ஐயோ இதுல எல்லாம் என்னால காலை மடக்கி உட்காரவே முடியாதுங்க, நான் வேணா மெதுவாவே நடந்து வந்துடுற போங்க அப்படின்னு சொல்லவும் துளசி முன்னாடி போறாங்க. அப்படியே ஹேர்ஃபுல்லா நடந்து வராங்க வெற்றி. துளசி திரும்பி பார்க்கும்போது நொண்டி நொண்டி வர ஆரம்பிக்கிறாங்க. அட ஏங்க எல்லாம் உங்கனாலதான் இப்ப நடக்க கூட முடியல அப்படின்னு சொல்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. டாக்டர்
டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனதும் டாக்டர் செக்அப் பண்ணி பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. துளசியை வெளியே நிற்க சொல்றாங்க. வெற்றியும் ஐயோ அம்மா கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு உள்ள போறாங்க. பார்த்துட்டு கொஞ்ச நேரத்திலேயே டாக்டர் வெளியில வராங்க. டாக்டர் அவருக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. துளசி கையிலையும் கால்லையும் எலும்பு ரொம்ப ஃப்ராக்சர் ஆயிருக்கு. நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும். டெய்லியும் கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அப்பப்போ நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். கூடவே இருந்து ஒரு ஆள் பார்த்துக்கும்படி இருக்குங்கிறாங்க டாக்டர். டே அப்பா நாம சொல்லி கொடுத்ததை விட எக்ஸ்ட்ராவே பெட்டிங் போட்டுட்டாங்கன்னு நினைக்கிறாங்க வெற்றி. இப்போதைக்கு இன்ஜெக்ஷன் போட்டு மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்துருக்கேன். நாளையிலேருந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிடுறாங்க டாக்டர். துளசியும் சரின்ட்டு அந்த மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிக்கிட்டு வராங்க. அப்போ வெற்றி சொல்றாரு, பாத்தீங்களா எல்லாம் உங்களால தான். என்னோட கையும் காலும் சரியாகிற வரைக்கும் நீங்க தான் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரணுங்கிறாங்க. எனக்கு வேற வழியே இல்லை. வீட்டில் சொல்லலான்னாலும் உங்க பேர் தான் நான் சொல்ல வேண்டியதா இருக்கும். வீணாலும் உங்களுக்கு ஏன் கெட்ட பேரு? பேசாம நீங்களே என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் விட்டுருங்களேன் ப்ளீஸ். கொஞ்ச நாளைக்கு தானே, நல்லாயிர வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வெற்றி. தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டோமே, அவர்கிட்ட நம்ம சொல்லாமல் இருந்திருக்கலாமோ. அவர்கிட்ட சொன்னதுனால தானே வெற்றியை இந்த தாக்கியிருக்காங்க. எலும்பு நுணுங்க அடிச்சு போட்டாங்களே, பாவமாக இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க துளசி. எங்க இப்போ பரிதாபப்பட்டு என்ன செய்யறது? என்னை அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சிருக்கணும். நான் அப்படி என்னங்க தப்பு பண்ணிட்டேன்? ஒரு அழகான பொண்ணு முன்னாடி போனால் பின்னாடி வந்தா இதை ஒரு தப்பா? கையெலும்பு காலெலும்பு எல்லாமே உடச்சி விடுவீங்க. நான் படுற அவஸ்தை எனக்கு தான் தெரியும். என்ன செய்யறது போங்க. எப்படியோ நல்லா வரைக்கும் இது உங்களை பிடிச்சது தான் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி துளசி பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. துளசியும் வேற வழியே இல்லாம இப்படி வசமா மாட்டிக்கிட்டோமே நினைக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாளை பார்க்கலாம்.